இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக பெண்கள் ஆரோக்கியத்திற்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி, தட் இஸ் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஏன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த அழகு இது மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில அவங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு வரப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட், ஸோ பொதுவா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம எப்படி நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளை வந்து தீர்மானிப்பாங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்த அப்பியரன்ஸ் இது வந்து பெட்டரா இருக்க வேண்டியது அவசியம். பொதுவா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் ஸ்கின்னோட டோன் எப்படி இருக்கு, ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, ஹேர் க்ரோத் எப்படி இருக்கு, நல்லா கருமையா இருக்கா, அடர்த்தியா இருக்கா. அப்போ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுடைய அழகை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. இப்போ மோஸ்ட்லி என்ன ஆகும்னா நம்மளுடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன வயசுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ் லைக் நம்ம பிறந்து அதுலேருந்து வளர்ந்து படிப்படியாக வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பாடியில் ஏற்படும். அந்த டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் திரும்ப வந்து டிட்டோரியேஷன், அதாவது தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த வயோதிகத்தன்மை ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் 78 இயர்ஸ் வரும்பொழுது ஓவராலா அந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ்னால நம்மளுடைய ஹெல்த்லேருந்து எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படக்கூடியது. அப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம என்ன ஏஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் வேரஸ் நம்மளை பார்க்கக்கூடியவங்க நம்மளை இன்னும் இளமையாக நம்மளை தீர்மானிக்கிறாங்களா இல்ல இன்னும் வயதானவர்களா நம்ம தீர்மானிக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பியரன்ஸ் தான் காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த பெர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெர்சீவ்டு ஏஜ் என்ன, ஏஜுங்கிறது என்ன? இப்போ நம்மளை பார்த்த உடனே ஒருத்தருக்கு வந்து நம்மளை வந்து ஒரு அசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டக்குன்னு நம்ம தலைமுடியை பார்ப்பாங்க, நம்ம ஃபேஸ் பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க, ஸ்கின் வந்து முக்கியமா பார்ப்பாங்க. அதே போல நகம் எப்படி இருக்கு, ஈவனா ஷேப்பா நகம் இருக்கா, இல்ல உடஞ்சு இருக்கா, இல்ல நகம்லாம் ஃபுல்லா அழுக்கா இருக்கா, தலைமுடி வந்து ரொம்ப லூஸ் ஹேரா இருக்கா, நல்லா கருமையாக இருக்கா, அந்த டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கா. அதே போலதான் ஸ்கின் நல்லா ஷைனிங்கா இருக்கா, இந்த சுருக்கங்கள் இதெல்லாம் இல்லாம ஹெல்த்தியா இருக்கா. ஸோ அப்போ இந்த பெர்சீவ்ட் ஏஜ் அப்படிங்கும்போது நம்மளுடைய இந்த விஷுவல் அப்பியரன்ஸ் இது பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லாருமே தீர்மானிக்கிறாங்க. ஓ இவருக்கு இந்த வயது இருக்கும், இந்த கேட்டகரிக்குள்ளதான் இவங்க இருக்காங்க, ஆர் இவங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆர் இவங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க, அனிமிக்கா இருக்காங்க. அப்போ இது எல்லாமே டிட்டர்மின் பண்ணக்கூடியது முக்கியமாக நம்மளுடைய அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஸோ இந்த அப்பியரன்ஸ் இது ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் கூட பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிப்ளீஷன், அதாவது நம்ம உணவுல இருக்கக்கூடிய இந்த டிப்ளீஷன்னால இது நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது இல்ல. இந்தியாவில் மட்டுமே ஒரு ஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா 73% பெண்களை உண்மையிலேயே அவங்களோட இந்த பெர்சீவரன்ஸ் லைக் அந்த எந்த ஏஜ்ல அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத விட இன்னும் அதிக வயதான ஒரு தோற்றத்தை அவங்க காமிக்கிறதா ஸ்டடியில குறிப்பிடுறாங்க. என்ன ஆகுது, நார்மலா நம்ம இருக்கக்கூடிய ஈவன் தோ யங் ஏஜ்ல இருந்தா கூட பட் நம்மள பிசிக்கல் அப்பியரன்ஸ்னால என்ன ஆகுது, இன்னும் வயதான ஒரு தோற்றத்தை வந்து காண்பிக்கக்கூடியது. ஸோ என்னென்ன காரணங்களால இந்த பெர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதாவது நம்மளுடைய அனுமானிக்கக்கூடிய அந்த வயது இன்னும் அதிகமாக வயதான ஒரு தன்மையை வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ரெண்டு விதமான காரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், வெளியிலேருந்து நம்ம ஸ்கின்ல ஹேர்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஒன்று பொல்யூஷன், எஸ்பெஷலி இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் இருக்கலாம், ஈவன் வாட்டர் பொல்யூஷன் இருக்கலாம். பிகாஸ் நம்ம குளிக்கும் போது அது கரெக்டான தண்ணி இல்லை அப்படின்னாலே ஈவன் ரொம்ப ஹார்ட் வாட்டர் சால்ட் வாட்டர் இருந்தாலுமே இந்த ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். அதே போல தலைமுடியை வந்து கொட்டுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ் இருக்கலாம், ஒரு பாடி வாஷ் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றோம், இல்லை தலைக்கு யூஸ் பண்றோம், ஷாம்பூஸ் இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து ஃபாஸ்டா டேமேஜ் பண்ணக்கூடியதா இல்லை இன்னும் அந்த ஷைனிங்கை மெயின்டைன் பண்ணக்கூடியதா இல்லை க்ரோத்தை கொடுக்கக்கூடியதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி ஸ்மோக்கு, டஸ்ட், சன் எக்ஸ்போஷர், ஸோ அதிகமாக வெயிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, டோட்டல் அந்த ஸ்கின் எல்லாமே வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்
இது முக்கியமாக நம்மளுடைய தோற்றத்தை வயதான தோற்றமாக மாற்றக்கூடியது. இன்ட்ரின்சிக், அதாவது நம்ம இன்டர்னலா நம்ம உள்ளுக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள், இதுவும் நமக்கு நம்மளுடைய தோற்றத்தை மாற்றக்கூடியது. ஒண்ணு, அதிக ஸ்ட்ரெஸ் லைஃப்ல இருக்கிறவங்க. ஏன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ஆகுது, மெயினா ஆன்டி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். தட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மாதிரியான சில டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பாடியில அதிகமாக ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் என்னன்னா நேச்சுரலாகவே ஏஜிங் ஃபேக்டர்ஸை அதிகப்படுத்தும். ரெண்டாவது, டயட். ஸோ சரியான ஊட்டச்சத்து உள்ள ஒரு போஷாக்கான உணவு நம்ம எடுக்கிறோமா, இல்லைனாலும் அதுல ஏற்படக்கூடிய பற்றாக்குறை இதுவும் ஸ்கின்லையும் சரி, தலைமுடியிலையும் சரி, ஆஸ் வெல் அஸ் நகத்திலுமே இந்த டிட்டோரியேஷனை காமிக்கக்கூடியது. அடுத்த சில இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், ஸோ ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ், இல்லை ஸ்மோக்கிங், or even chewing tobacco, இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ்னாலுமே என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ ஈவன் இதனாலையுமே உள்ளுக்குள்ள அந்த வயோதிக தன்மையை இன்னும் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. நம்ம உணவுல அமினோ ஆசிட்ஸ், அதாவது புரோட்டீன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கலாம், விட்டமின்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம். பீட்டா கரோட்டீன்ஸ் மாதிரியான சில முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே இது ஆக்சிடேஷன் ப்ராசஸை அதிகப்படுத்தும். இதனாலுமே ஏஜிங் ப்ராசஸ் இன்னும் வேகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினா ஒன்று சன்லைட். ஸோ ரொம்ப சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது கூட என்ன ஆகுது, நம்ம ஸ்கின் வந்து அந்த ரிங்கிள், சுருக்கங்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஈவன் ஸ்கின் டெக்ஸ்டர் ஆர் ஈவன் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரேஷன் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக தண்ணி குடிக்காம இருந்தால, ரொம்ப ரொம்ப குறைவாக தண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுது, டீஹைட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செல் க்ரோத். ஸோ நார்மலி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான அணுக்கள் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல திரும்ப ரெஜுவினேட் ஆகணும். ஸோ அந்த செல் ரெஜுவினேஷன் ப்ராப்பராக இல்லைனாலுமே என்ன ஆகுது, செல் டெத்னாலுமே அதிகமாக இந்த இம்பேர்மெண்ட் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஸோ இதோட பற்றாக்குறையும் ஏஜிங் ப்ராசஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ எக்ஸ்போஷர் டு அதிக பொல்யூஷன் ஆர் இரிட்டன்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயினா எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பலவிதமான ப்ராடக்ட்ஸ் இதனாலுமே இரிட்டேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இதுவுமே ஸ்கின் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை காட்டக்கூடியது. அதிகமாக டாக்ஸின் அக்யூமுலேஷன் எஸ்பெஷலி ஃபேஸ்ல ஆர் நம்ம ஸ்கின்ல. அண்ட் மெயினா கொலாஜன், ஏன்னா கொலாஜன்ங்கிறது இது முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் இதோட சிந்தசிஸ் ஆர் டீஜெனரேஷனாலுமே என்ன ஆகும்னா ஸ்கின்ல சுருக்கங்கள் அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது. அதே போல ஏஜிங் ஃபேக்டர்ஸும் இன்னும் அதிகமாகும். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்களால என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே நம்மளுடைய வயது ஈவன் தான் நம்ம எங்கா இருந்தா கூட, பட் நம்மளுடைய பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மற்றவங்க நம்மளை பார்த்து தீர்மானிக்கக்கூடிய வயது இன்னும் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர, ஸோ எக்ஸாக்டா நம்ம ஏஜை வந்து டிசைட் பண்ண முடியாது. அப்ப ஏன் இந்த வயோதிக ஃபேக்டர்ஸ் இது வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறைக்கக்கூடியது. ஸோ முக்கியமாக தலைமுடி, ஸ்கின் அண்ட் நெயில்ஸ், இது இந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டியது அவசியம். அதனால தான் எப்போதுமே ப்ரிவென்ஷன் இஸ் மச் பெட்டர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்கின்லயோ இல்லை தலைமுடியிலையோ ஒரு ஈவன் நகத்துல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், ஈவன் தோ நகம் பெருசா இல்லைன்னா கூட, பட் அட்லீஸ்ட் ஸ்கின்னும் தலைமுடியும் பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் இந்த லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை திரும்ப நம்ம கொண்டு வரத்துக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க எத்தனை பேர் ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்கின் லைக் காஸ்மெட்டிக் சர்ஜரி இந்த மாதிரிலாம் பண்ணி கூட ஸ்கின்னை வந்து திரும்ப மாற்ற ட்ரை பண்றாங்க. அப்போ ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர, பட் நம்ம ப்ரிவென்ஷன் முன்னெச்சரிக்கையாக இந்த பாதிப்புகள் இல்லை டீஜெனரேஷன் இல்லை டிட்டோரியேஷன் ஏற்படாமல் தடுக்கும்னா அதுக்கான செலவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப எப்போதுமே ரொம்ப யூத்ஃபுல்லா யங்கா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் அப்படிங்கும் போது நம்மளுடைய இன்னர் ஃபீலிங் இது எப்போதுமே ரொம்ப இளமையாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். அப்ப இந்த இளமையான ஒரு தோற்றம், ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இன்னைக்கு வெஸ்டீஜ்ல அடுத்ததாக நம்ம கொண்டு வந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் எஸ்பெஷலி தலைமுடிக்கு இருக்கலாம், ஸ்கின்னுக்கு இருக்கலாம், ஒரு ஈவன் நெயில்ஸோட க்ரோத் இருக்கலாம். இதுக்காக நம்ம கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் வெஸ்டீஜ் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்ன? ஒன்று கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ வெஸ்டீஜ் HSN ஷார்ட் ஃபார்ம் நம்ம சொல்லக்கூடிய ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ல
மெயினா ஹேர் லாஸை தடுக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஃபார்முலேஷன். பிகாஸ் நம்மளுடைய தலைமுடி இருக்கலாம், இல்ல ஸ்கின்னுக்கு இருக்கலாம், இதெல்லாமே வந்து growth ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன விஷயங்கள் தேவையோ, ஆர் நம்மளுடைய அன்றாட உணவுல என்னென்ன பற்றாக்குறைகள் ஏற்படுதோ அதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி திரும்ப அந்த growth ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த ஃபார்முலேஷன். ஸோ தலைமுடி உதிர்வு இதை தடுக்க முடியும். டென்சிட்டி அடர்த்தி இதை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இதை திரும்ப இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு ஈவன் சின்ன வயசுல நரமுடி ஏற்படுறதையுமே தடுக்க முடியும். பிக்மெண்டேஷன், ஸோ அங்கங்க இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் உருவாகக்கூடியது, ஒரு ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரிங்கிள் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். எஸ்பெஷலி பொல்யூஷன், ஏன்னா இன்னைக்கு மேஜரா நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது என்ன பொல்யூஷன்ல தான். மெயினா ஏர் பொல்யூஷன் ஆர் ஈவன் வாட்டர் பொல்யூஷன். ஸோ மோர் அண்ட் மோர் இந்த பொல்யூஷன் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது இது டைரக்டா பாதிக்கக்கூடியது ஒன்று தலைமுடி. பிகாஸ் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சுனாலுமே அந்த நியூட்ரிஷன் முடிக்கால்கள்ல இல்லாம போச்சுனாலுமே தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கலாம். அதே போல ஸ்கின், ஸோ ஸ்கின்னுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கிடைக்காத போது ரொம்ப ட்ரை அண்ட் ரஃப் ஸ்கின்னா மாற ஆரம்பிக்கலாம். ஒரு நிறைய ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நகம் சில பேருக்கு வந்து ரொம்ப உடஞ்சு விழ ஆரம்பிக்கும். நகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது ஈவன் ஹெல்த்தி நெயில்ஸ் நகத்தையுமே உருவாக்கக்கூடியதான் இந்த ஃபார்முலேஷன். இதில் இருக்கக்கூடியது கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட்ஸ் பார்க்கும்போது லைசின், மெத்தியோனின் அண்ட் சிஸ்டீன். விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட். அண்ட் மினரல்ஸ் முக்கியமாக மெக்னீசியம், ஜிங்க், செலேனியம், பயோட்டின் அண்ட் அயர்ன். ஸோ ப்ராப்பர் growth, மெயின்டெனன்ஸ், ஸ்ட்ரக்சர், ஷைனிங் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் தான் நம்மளுடைய ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். போரேஜ் ஆயில் அப்படிங்கிறது போரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடியதான் இந்த ஆயில். இன்ஃபேக்ட் இந்த போரேஜ் ஆயில் இது எதுல ரிச்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ரொம்ப ரிச் சோர்ஸ் இது. அண்ட் மெயினா காமா லினோலிக் ஆசிட், ஸோ GLA அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரிச் சோர்ஸா இருக்கக்கூடிய மெயின் அந்த GLA ஒமேகா 6ஓட முக்கியமான ஒரு சோர்ஸ். இன்ஃபேக்ட் ஸ்பைருலினா இந்த ப்ராடக்ட் நம்ம பார்த்திருக்கோம், GLA அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது முக்கியமா GLA இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு இன்கிரிடியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போரேஜ் ஆயில். ஸோ இந்த போரேஜ் ஆயில் ஸ்கின்ல அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது, மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. ஸோ ஸ்கின்ல அந்த ஃபிளேக்கி ஸ்கின் ஆகாம தடுக்கக்கூடியது, ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப ட்ரையா ரஃபா மாறாமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, இது ஃப்ரீ ரேடிகல்ஸை தடுக்க முடியும். அதே போல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதுவும் நிறைய இருக்கு. ஸோ இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா மெயினா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இது முடி கால்களை பலப்படுத்தும், முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஸோ சருமத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். எஸ்பெஷலி எக்ஸிமா, டெர்மோடைட்டிஸ் ஆர் ஈவன் சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. நகத்தை பொறுத்த வரைக்கும் நகம் வந்து டேமேஜ் ஆகாம இல்ல ட்ரை ஆகாம இல்ல பிளாக் அவுட் ஆகாம தடுக்கக்கூடியது கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். ரெண்டாவது போரேஜ் ஆயில், அந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் GLA இது முக்கியமாக ஹேர் அண்ட் நெயில் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடியது, அதே போல தலைமுடியில அந்த ட்ரைனஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. போரேஜ் ஆயில் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் சாஃப்டா இருக்கும், ஸ்கின் அந்த ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடியது, அண்ட் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன்ஸ், எக்ஸிமா இந்த ப்ராப்ளம் வராம ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஸோ நகம் ரொம்ப ஃபாஸ்டா வந்து சில பேருக்கு வளரும், பட் உடனே உடஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி உடையக்கூடிய தன்மையை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதான் போரேஜ் ஆயில். ஸோ லைசின்ங்கிறது முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். இது முடி கால்கள்ல இருக்கு, பட் அதோட பற்றாக்குறை இதனாலுமே முடி கால்கள் வீக் ஆகலாம், முடி உதிர்வு அப்படிங்கிறது அதிகமாகலாம். ஸோ லைசின் சப்ளிமெண்ட் பண்றதுனால முடி கால்கள் பலமாகுது. ஸோ அடர்த்தி இதை அதிகப்படுத்தக்கூடியது, ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஸ்கின் கண்டிஷன் இது ஹெல்த்தியா இருக்கும், இந்த சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஏன்னா லைசின் முக்கியமாக கொலாஜனோட சிந்தசிஸ் இதை அதிகப்படுத்துறதுனால
ஸோ ஸ்கின் எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கும். ஸோ லைசின் மெயினா நகத்தோட ஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. சிஸ்டின் இதுவும் முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். ஓவரால் ஹேர் க்ரோத், ஹேர் ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ஆர் ஹேரோட டெக்ஸ்சர் அண்ட் திக்னஸ் இதை அதிகப்படுத்தக்கூடியது. ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கும்போது எனக்கு தலைமுடி உதிர்வு ஏற்படலாம். அதே போல ஹேர் க்ரோத் ஏற்படாமல் இருக்கிற அந்த டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கலாம். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டின் கொலாஜனோட சிந்தசிஸ் அதிகப்படுத்தும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் ஆர் அந்த ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் நகத்தை பொறுத்த வரைக்கும் ரீவைட்டலைஸ் பண்ணக்கூடியது. ஸோ நகத்தோட வளர்ச்சியை சீராக ஈவனாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. விட்டமின் இ, விட்டமின் இங்கிறது டோகோஃபெரால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் மெயினா இது ஹேர் க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஹேர் ஸ்கேல்ப் இது வந்து ஹெல்த்தியா இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால முக்கியமாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது நச்சு பொருட்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. முடி கால்கள் பிரேக் ஆகாம முடி கால்கள் அந்த பலம் இழக்காமல் பாதுகாக்கக்கூடியது. அதே போல ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் விட்டமின் இ ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். சன்லைட்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் இதனால வரக்கூடிய டேமேஜஸை தடுக்கக்கூடியது. நகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா விட்டமின் இயோட சப்ளிமெண்டேஷன் அந்த நகத்துல உருவாகக்கூடிய அந்த மஞ்சள் கலர் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஒரு நகம் அப்படியே உறிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஒரு நகத்துல அங்கங்க அப்படியே ஒரு கிராக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கலாம். பயோட்டின், ஸோ பயோட்டின்றது விட்டமின் ஹெச். மெயினா ஹேர் க்ரோத்துக்கு தேவைப்படக்கூடியது இந்த விட்டமின் B7 ஆர் விட்டமின் ஹெச், தட் இஸ் பயோட்டின். எனது ஹேர் க்ரோத்துக்கு தேவைப்படக்கூடிய இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் அண்ட் என்சைம் ஆக்ஷனை இதை அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் முக்கியமா கெராட்டின், ஏன்னா கெராட்டின் நம்மளுடைய ஹேரோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கறது முக்கியமாக கெராட்டின். அதனால தான் இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பார்க்குற நிறைய ஹேர் ஆயில்ஸ்ல வந்து கெராட்டின் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நேச்சுரலாக பயோட்டின் இஸ் அ கெராட்டின் லெவல்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பயோட்டின் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், முக்கியமான அந்த நல்ல கொழுப்புகள் இதை அதிகப்படுத்தக்கூடியது. இதனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செல் ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கும். அண்ட் அந்த டெர்மிஸ் அண்ட் எபிடெர்மிஸ் லேயர்ஸ், ஸோ இந்த லேயர்ஸ்ல ஹைட்ரேஷன் இதை அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் பயோட்டின் பொறுத்த வரைக்கும் நகம் உடையாமல் பாதுகாக்கக்கூடியது. ஸோ சிமிலர்லி இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் செலீனியம். இது எல்லாமே முக்கியமாக ஹேர் க்ரோத், ஸ்கின் க்ரோத் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நகத்தோட க்ரோத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது. மெத்தியோனின் இதுவும் ஒரு முக்கியமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட், மெத்தியோனின் முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். சீபக்டான் இந்த ப்ராடக்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் இதுலையுமே வந்து என்ரிச் பண்ணப்பட்டது இந்த மெத்தியோனின். ஏன்னா மெத்தியோனின் இது முக்கியமாக நான்வெஜ் சோர்ஸ்ல டயட்ரி ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஈவன் நம்ம பாடி இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுனால எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்டேஷனா இது நம்ம எடுக்கிறதுனால இது கெராட்டினோட ப்ரொடக்ஷன் இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹெல்த்தி ஹேர் ஸ்ட்ரக்சர் அந்த க்ரோத் இதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது அண்ட் ஷைனிங்னஸ் இதுவும் கொடுக்கக்கூடியது. ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின்ல அந்த ஃபைன் லைன்ஸ் ஆர் ரிங்கிள் சுருக்கங்கள் இது ஏற்படாமல் தடுக்க முடியும். அண்ட் ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நகத்தோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. குவாலிட்டி, நெயில்ஸோட குவாலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் எந்த ஒரு ரீசன்ஸ்னாலுமே நெயில் உடையாம சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இத்தனை விதமான முக்கியமான இன்கிரீடியன்ஸ், தட் இஸ் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட்ஸ், மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் நம்மளுடைய ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் இது இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலேஷன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் முக்கியமா தலைமுடி வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டேமேஜஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, ஆஸ் வெல் அஸ் நெயில்ஸ். ஸோ நகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த திக்னஸ் இதை அதிகப்படுத்தக்கூடியது, ஒரு ப்ராப்பர் ஷேப் அண்ட் சைஸ் இதை கொடுக்கக்கூடியது இந்த ப்ராடக்ட். ஸோ ஸ்கின்ல இந்த மாய்ஸ்சர் லெவல்ஸ், அதாவது ஈரப்பதம் இதை தக்க வைக்கக்கூடியது அண்ட் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வராமல் தடுக்க முடியும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நச்சு பொருட்கள் உற்பத்தி ஆகாமல் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஏஜிங் சைன்ஸ் இதை வந்து டிலே ஆகும். ஸோ கரெக்டா நம்மளுடைய என்ன வயது இருக்குமோ அந்த வயதிற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய தோற்றம் காண்பிக்கலாம்.
சின்ன வயசுலயே நரமுடி வரதையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் ஈவன் சின்ன வயசுலயே தலைமுடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்குது பிகாஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. ஸோ தலைமுடி வளர்த்தி அடர்த்தி இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ ஜென்ரலா ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தலைமுடி, ஸ்கின் அண்ட் நெயில்ஸ் இதோட growth-ஐ ப்ரொமோட் பண்ணக்கூடியதான் இந்த ப்ராடக்ட். ஸோ ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். 12 வயசுக்கு மேலே தான் இந்த ப்ராடக்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஈவன் தோ இது நம்ம விமன் ஹெல்த்ல இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருந்தா கூட, பட் ஸ்டில் ஆண்களுக்கும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆர் தலைமுடி வந்து டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது, growth ப்ராப்பரா இல்லை, ஒரு ஈவன் இந்த விழக்கூடிய சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் தாராளமாக ஆண்களும் எடுத்துட்டு வரலாம். ஸோ 475 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். 60 சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ் ஒரு கண்டெய்னர்ல இருக்கு. ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மாசத்துக்கான கோர்ஸ். ஸோ நம்மளுடைய ஹெல்த் இதோட பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோற்றம் அண்ட் முக்கியமாக நம்மளுடைய தலைமுடி, நகம் அண்ட் ஸ்கின். ஸோ இதை எப்போதுமே ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் இந்த ப்ராடக்ட். எஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு ஹெல்த் ஓரியன்டட் ஒரு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா வெஸ்டீஜ் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சப்ளிமெண்டேஷன், த்ரூ சப்ளிமெண்டேஷன் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக, முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக, ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக, ஸோ எந்த விதமான நோய் தாக்குதல் நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுப்பதற்காக, ஸோ ப்ரிவென்ஷன் எஸ்பெஷலி இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் மோர் தென் தட் இப்போ இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் கூட நமக்கு ஒரு சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, இந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம், அந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸஸ் இருக்கு. பட் மோர் தென் தட் நமக்கு ஆப்ஷன் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா நம்மளுடைய டெய்லி இன்டேக் ஃபுட். அப்ப அந்த உணவு அது தயாரிக்கக்கூடிய முறை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு நாள் 2 நாள் நம்ம சப்ளிமெண்ட் எடுக்காம இருந்தாலும் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படாது. பட் நம்ம டெய்லி உணவு எடுக்காம இருக்கிறது இல்லை. நம்ம உணவு எடுக்கலன்னா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை அதிகமாகும். அப்ப அந்த உணவு எடுக்கிறதுலையுமே அந்த உணவு தயாரிக்கக்கூடிய முறை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில் இது ஒரு பிரீமியர் ப்ராடக்ட் வெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்முடைய ஃபுட் சாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இது நேற்று எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், இது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ சரியான ஒரு ஊட்டச்சத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா உணவுல அன்றாடம் விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். அப்ப இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இது ப்ராப்பர் ஒரு மிக்ஸ்ல நம்ம டெய்லி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். ஸோ நேற்று நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இன்னைக்கும் நம்ம நல்லா இருப்போம். அதே போலதான் ஃபியூச்சர்ல லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் என்னன்னா நம்முடைய ஃபுட் சாய்ஸஸ். ஸோ டெய்லி கரெக்டான ஒரு சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு உணவுகள்னால நம்ம லைஃப் லாங் எந்த விதமான டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி 2 கிரானிக் டிசீஸ், ஒன்று சுகர், 2வது கொலஸ்ட்ரால். ஏன்னா இந்த சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. பட் இந்த 2னாலுமே இன்னைக்கு நிறைய பேர் நோய்க்குள்ள தள்ளப்படுறாங்க. ஒன்ஸ் இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா இந்த லைஃப் லாங் இருக்கக்கூடிய டிசீஸ், எஸ்பெஷலி ஹார்ட் ஹெல்த். பிகாஸ் டயபெட்டிஸ் இருக்கா, டயபெட்டிஸ் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். வேற ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ஹெல்த்தியா இருக்கும்னா அப்போ நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய உணவுகள் இது கரெக்டா மெட்டபலைஸ் ஆகணும். அதில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பிளட் சர்க்குலேஷன்ல எல்லா செல்ஸுக்கும் போய் சேரும். ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் ஆகிறதுக்குமே நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு ஹீட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு நாளுமே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியமான ஒரு உணவை எடுக்கிறதுனால நம்ம லைஃப் எப்போதுமே நல்ல சுறுசுறுப்பாக தெம்பாக இருக்கும். ஸோ கரெக்டா ஒரு சமைக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். எஸ்பெஷலி அதுவும் எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது எப்போதுமே எண்ணெய் வந்து புகை வரக்கூடிய அளவுல அதிகமாக கருகக்கூடிய அளவுல வந்து எப்போதுமே உணவுல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்
சமைக்கும் போது இந்த ஹை டெம்பரேச்சர்ஸ்ல வச்சு நம்ம சமைக்க கூடாது. ஒன்ஸ் ஒரு தடவை இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டோமா, மேபி சம்டைம்ஸ் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படிங்கும் போது டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து திரும்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த எண்ணெயில மெயினா ஒரு தடவை டீப் ஃப்ரை பண்ணும்போதே அதில் கூடிய நியூட்ரிஷன் லாஸ் இருக்கு. ஸோ திரும்ப திரும்ப அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸிக்காக மாறதுக்கான சான்சஸ் அதிகம். நார்மலா உணவு சமைக்கும் போது டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த எண்ணெயில என்ன இருக்குன்னா அந்த உணவுப் பொருட்கள் அப்படியே மிதந்துட்டு இருக்கும். ஸோ டைம் டு டைம் என்ன பண்ணும், அது வந்து ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எண்ணெயில மேல மிதக்கிற அளவுக்கு அது விடக்கூடாது. பிகாஸ் ஈவன் குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அதுவும் டாக்ஸிக்காக மாறக்கூடியது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஆயில் குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஒரு மூடி போட்டு ப்ராப்பரா மூடி வச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நார்மலா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபேட்ஸ் இது இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ஜெனரேஷன் அதிகமாகும் பொழுது அது ஈவன் டாக்ஸிக்காக கூட மாறக்கூடியது. பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்போதுமே உணவை நம்ம குக் பண்ணி ஹீட்டடா நம்ம வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் ஒன்ஸ் ஏற்கனவே சமைச்சு வச்சிட்டோம், நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நார்மலாக ரீஹீட் பண்ணுவோம். ஸோ ரீஹீட் பண்றதுனாலுமே என்ன ஆகுது, ஃபுட்டோட குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் அதிலிருந்து ஏற்படக்கூடியது. அண்ட் எஸ்பெஷலி குக்கிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவிற்கு மட்டுமே ரொம்ப மினிமலாக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மேக்ரோ நியூட்ரிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு வகை அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் இந்த ஃபேட்ஸ், கொழுப்பு. ஏன்னா கொழுப்பு இது நம்ம உடலுக்கு கட்டாயம் தேவை. பிகாஸ் இதுதான் மெயினா லூப்ரிகேஷன் எஃபெக்டை நம்ம உடல்ல கொடுக்கக்கூடியது. மெயின்லி ஜாயின்ஸ்க்கு அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடியது, உடல் உறுப்புகளுக்கு அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடியது. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஃபேட்ஸ் ஆர் கொழுப்புகள் இது எப்போதுமே ஒரு நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த குக்கிங் ஆயில்ல என்ன மாதிரியான ஃபேட் வந்து அந்த சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் ஒரு கெட்ட கொழுப்பு நிறைய இருக்கக்கூடிய ஒரு குக்கிங் ஆயில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இது டைரக்டா நம்மளுடைய ஹெல்த்தை தான் இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ரிச் சோர்ஸ் நம்ம அன்றாட உணவுல நம்ம இந்த கொழுப்புகளை எதுல இருந்து மேக்ஸிமம் கொண்டு போறோம்னா அந்த ஆயில்ல இருந்து தான் நம்ம கொண்டு போவோம். ஈவன் தோ மற்ற சோர்சஸ்ல இருந்து நம்ம ஃபேட் எடுத்தா கூட ஸோ பெஸ்ட் வழி என்னன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ் நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய ரூட் எதுன்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக இந்த குக்கிங் ஆயில். அப்ப ப்ராப்பர் செலக்ஷன் இது எடுக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இது ஹார்ட் ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா இது உடம்புல பலவிதமான நோய்களையுமே ஏற்படுத்தக்கூடியது. ஸோ கொழுப்பு பொறுத்த வரைக்கும் 2 விதமான கொழுப்புகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று குட் ஃபேட்ஸ், இன்னொன்று பேட் ஃபேட்ஸ். மெயினா குட் ஃபேட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே நம்ம நல்ல ஃபேட் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அதே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே பேட் ஃபேட்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம குக்கிங் ஆயில் வாங்கும்போது அதில் நீங்க செக் பண்ண வேண்டியது அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கா இல்லை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஈவன் இன்ஃபேக்ட் அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லையுமே ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடியது இந்த 2 விதமான ஃபேட்ஸ், தட் இஸ் மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம்ல மியூஃபா அண்ட் பியூஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த பியூஃபா அண்ட் மியூஃபா இது ரெண்டுமே குட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறனால இந்த ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, கொலஸ்ட்ரால் அதிகமாகாது, ஸோ பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும் அண்ட் ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு இந்த பியூஃபா அண்ட் மியூஃபா எசென்ஷியல். பட் வேரஸ் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஆர் டிரான்ஸ் ஃபேட்ஸ் எடுத்தீங்கன்னா இது இமீடியட்டா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதிகமாக நச்சுப் பொருட்கள் உடம்புல உற்பத்தி ஆகும். இதனால பலவிதமான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயுமே இந்த பியூஃபா அண்ட் மியூஃபா பார்த்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்சஸ் படி குறிப்பிட்ட அளவு தான் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 25 to 40 கிராம் வரைக்கும் குக்கிங் ஆயில் ஆர் எண்ணெய் த்ரூ ஆயில் மூலமாக நம்ம உணவுல இருக்கலாம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் 20 to 30 கிராம்ஸ் பர் டே வந்து ஆயில் இருக்கு. யங் ஏஜ்ல பாத்தீங்கன்னா 35 to 50 கிராம்ஸ் இருக்கு. ஏன்னா நார்மலா அபவ் 40 அப்படிங்கும்போது நம்ம மோஸ்ட்லி ஆயில் ஐட்டம்ஸ் வந்து குறைக்கணும்.
ஏன்னா அந்த இனிஷியலா எப்போ தேவைப்படுது, growth ஃபேக்டர்ல இருக்கும்போது தான். இந்த அடலசன்ஸ் ஏஜ் அப்படிங்கும்போது வளரக்கூடிய ஸ்டேஜ்ல, இளமை பருவத்துல அதிகமாக நல்ல ஃபேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுது. அதனால தான் 35 to 50 கிராம்ஸ் பர் டே எடுத்தாலும் தப்பு கிடையாது. பட் அபவ் 40 தாண்டும்போது இதை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். ஈவன் ஜஸ்ட் 25 கிராம்ஸ் பர் டே நம்ம எடுத்தால் கூடவே சஃபிஷியன்ட். அப்ராக்சிமேட்டா 1 கிராம் அப்படிங்கிறது 1 ml. இப்போ 25 கிராம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா மேக்சிமம் 25 ml ஒரு நாளைக்கு நம்ம ஆயில் எடுக்கணும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் 20 to 30 ml. எங்கேஜ்ல இருக்கிறவங்களுக்கு 35 to 50 ml பர் டே ஆயிலோட இன்டேக் இருக்கலாம். லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் இதுல இருக்கக்கூடியது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் டேஸ்ட். ஏன் ரைஸ் பிரான் ஆயில்? இன்னைக்கு எத்தனை விதமான குக்கிங் ஆயில்ஸ் இருந்தால் கூட பட் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில். ரைஸ் பிரான் ஆயிலோட சோர்ஸ் என்ன? பொதுவாக அந்த நெல் உமி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நெல்லுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய அந்த லேயர் உமி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் தவிடு ஆர் ஷாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உமியிலேருந்து தயாரிக்கப்படுறது தான் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில். ஆர் அதுதான் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கவர், அதுதான் பிரான். அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் கவர், இதுதான் பிரான் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் ரைஸ் பிரான் ஆயில். இதோட ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெயை எப்படி எடுக்கிறாங்கன்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்று பிசிக்கல் ப்ராசஸ், இல்லைன்னா இன்னொன்று கெமிக்கல் ப்ராசஸ். ஏன்னா இந்த ரைஸ் பிரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரிஷன் ஒரிஜினால். ஒரிஜினாலுக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிசிக்கலா அதை ரிஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஒரிஜினால் இழக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. பட் அதே கெமிக்கல் ப்ராசஸ் பண்றாங்க பொழுது அந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால ஒரிஜினால் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எத்தனை விதமான குக்கிங் ஆயில்ஸ் இருந்தா கூட முக்கியமாக இந்த சேச்சுரேட்டட் டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பேட் ஃபேட்ஸ் வர்சஸ் குட் ஃபேட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஆஸ் வெல் அஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான குக்கிங் ஆயில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது இந்த ரைஸ் பிரான் ஆயில். ரைஸ் பிரான் ஆயில எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக நம்ம அன்றாட உணவுல ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இருக்கு. ஏன்னா பேசிக்காகவே நம்ம நிறைய காய்கறி பழங்கள் எடுக்கிறது கிடையாது. ஒன்ஸ் காய்கறி பழங்கள் நம்ம நிறைய சாப்பிடும் பொழுது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும். பட் சின்ஸ் இதெல்லாமே எப்போ குறைய ஆரம்பிச்சிச்சோ அப்போ ஃபோர்டிஃபிகேஷன், அதாவது செறிவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள், முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், எஸ்பெஷலி விட்டமின்ஸ். ஏன்னா விட்டமின்ஸ் இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. நம்ம உடம்புல எத்தனையோ விதமான மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை சப்போர்ட் பண்ணக்கூடியதான் முக்கியமாக இந்த விட்டமின்ஸ். அப்போ இது எதுலேருந்து கொண்டு போகலாம்னா நம்மளுடைய குக்கிங் ஆயில் மூலமா, பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம சமைக்கிற எல்லாத்தையுமே ஆயில் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ரைஸ் பிரான் ஆயில்ல என்ன ஃபோர்டிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி. இது உணவோட தரத்தை மட்டும் அதிகப்படுத்தாமல் ஊட்டச்சத்தோட பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்யக்கூடியது, எஸ்பெஷலி விட்டமின் ஏ. ஏன்னா விட்டமின் ஏ கண் பார்வைக்கு முக்கியமான ஒரு விட்டமின். 2வது விட்டமின் டி மெயினா எலும்புகள் அந்த தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டினால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஏன் ரைஸ் பிரான் ஆயில் இன்னைக்கு அன்றாட சமையலுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடியதுன்னா பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய த ஹை ஸ்மோக் பாயிண்ட், தட் இஸ் 282 டிகிரி செல்சியஸ். மேக்ஸிமம் ஹீட் எவ்வளோ போகலாம்னா ஆஃப்டர் 282 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்க சமைக்கும் போது இந்த ஆயில் ஹீட் ஆகலாம். ஈவன் த ஹை டெம்பரேச்சர்ஸ்ல கூட இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினால் ஆர் ஈவன் மற்ற விட்டமின்ஸ் இதெல்லாமே இழக்காமல் மெயின்டைன் ஆகும். எஸ்பெஷலி வறுக்கிறதுக்கோ இல்லை பொரிக்கிறதுக்கோ நம்ம ஆயில் பயன்படுத்துறோம் அப்படின்னா இப்போ ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கும் பொழுது அந்த எண்ணெயினால கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இந்த ஹை ஸ்மோக் பாயிண்ட்னால நீங்க என்ன டீப் ஃப்ரைங் நீங்க பண்ணீங்கன்னா கூட பட் ஸ்டில் எண்ணெய் அவ்வளவு சீக்கிரத்துல கருகாது. லெஸ் அப்சார்ப்ஷன்.
பொதுவா ரைஸ் பிரான் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதோட அந்த விஸ்காசிட்டி, அதாவது குழகுழப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இதனாலேயே நம்ம உணவு தயாரிக்கும் பொழுது அதிகமாக எண்ணெய் அந்த உணவுல போய் ஒட்டாது. எஸ்பெஷலி வறுக்கிறதோ இல்லை பொரிக்கக்கூடிய ஐட்டம்ஸ்ல ரைஸ் பிரான் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒன்ஸ் அதை எடுத்து தனியா வச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நேரத்துல மேல வந்து அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காது. ஏன்னா அந்த அப்சார்ப்ஷன், உணவு அந்த எண்ணெயோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதனால நம்மளுடைய இன்னும் அதிக நாட்கள் நமக்கு எண்ணெய் வந்து பயன்படும். காஸ்ட் வைஸும் நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கல், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற எண்ணெய்களை வாங்குறதை விட. பொதுவாகவே அந்த கிரீசினஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லை காரல் கசப்பு போன்ற தன்மைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். எஸ்பெஷலி நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர். ஏன்னா இது லைட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால ஒரு நேச்சுரலான அந்த பிராண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இது கொடுக்கக்கூடியது. ஸோ உணவு நம்ம ரைஸ் பிரான் ஆயில் மூலமாக சமைக்கும் பொழுது அதற்காக ஒரு தனியாக ஒரு நறுமணம் அந்த உணவுல இருக்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இவங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது அன்றாட குக்கிங் ஆயில் எஸ்பெஷலி ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுல குக்கிங் ஆயில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதை மேட்ச் பண்ணக்கூடியதான் முக்கியமாக ரைஸ் பிரான் ஆயில். ஸோ ரைஸ் பிரான் ஆயிலுக்கு எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், பிகாஸ் இந்த ஆயிலிருந்து ரொம்ப லைட் ஆயில் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டன்டா பிரெயினுக்கு அந்த எனர்ஜி போய் கிடைக்கும். ஈவன் கல்லீரல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால உடம்புல நச்சுத்தன்மைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஓவரால் உணவோட அந்த அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் நிறைய இருக்கு, தட் இஸ் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். மெயினாக அதில் 45 விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டிங்கிறதுனால ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் ஏற்படாமல் தடுக்க முடியுது. ஸோ ஈவன் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இதில் பாதிப்பு ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதும் ரைஸ் பிரான் ஆயில். ஸோ 15% மற்ற எண்ணெய்களை விட 15% குறைவான அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல். இதை பிசிக்கலி ரிஃபைன்ட், ஏன்னா இது ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம தயாரிக்கிறதுனால இந்த வாசனை உணவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ சாலட்ஸ் தயாரிக்கிறதுனாலும் சரி, முழுமையாக சமையலுக்கு பயன்படுத்துறதுனாலுமே சரி, வறுக்கிறதுனாலுமே சரி, பொரிக்கிறதுனாலுமே சரி, பொதுவாக சாப்பிட்ட பிறகு அந்த எண்ணெயோட ஒரு கசப்பு தன்மை, அந்த காரத்தன்மை இதுல இருக்கிறது இல்லை. ஸோ த பெஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஆயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ரைஸ் பிரான் ஆயில். எஸ்பெஷலி வெஸ்டீஜ்ல இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராடக்ட் அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனால தான் இன்னைக்கு லார்ஜஸ்ட் கன்சம்ஷன் பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மேஜர் டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடியது எஸ்பெஷலி இந்த ரைஸ் பிரான் ஆயில். இதில் இருக்கக்கூடிய அந்த 2 ஃபேட்ஸ், மியூஃபா அண்ட் பியூஃபா, இது ஈவன் வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தலாம். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த குட் ஃபேட்ஸ் இது எல்டிஎல் அப்படிங்கிற அந்த கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் தடுக்கக்கூடியது. ஈவன் தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுமே ரெகுலராக ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில், மனம், சுவை இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி ஒரிஜினல் இதோட ரிச் சோர்ஸ் வந்து ரைஸ் பிராண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஃப்ளேவர் ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ஸ்ல ஹீட் பண்ணா கூட, ஹீட் பண்ணி குக் பண்ணா கூட அது இழக்காமல் இதில் மெயின்டைன் ஆகுது. ஸோ ரைஸ் பிராண்ட் அதனால தான் இன்னைக்கு மோஸ்ட் கிச்சன்ஸ் எல்லாருடைய சமையல் அறையிலுமே வேற எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு ஹெல்த்தியான ஆயில்ங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹெல்த்தி ஒரிஜினல் இதில் இருக்கிறதுனால பிளஸ் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஹார்ட் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. முக்கியமாக HDL அண்ட் LDL ரேஷியோ, அந்த நல்ல கொழுப்பு வர்சஸ் கெட்ட கொழுப்பு, இந்த ரேஷியோ இது நார்மல் லெவல்ஸ்குள்ள மெயின்டைன் ஆகிறதுனால ஜெனரலாக பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். டிரான்ஸ் ஃபேட்ஸ், பிகாஸ் சேச்சுரேட்டட் ஆர் டிரான்ஸ் ஃபேட்ஸ் இந்த 2 ஃபேட்ஸ்மே நம்ம உடம்புக்கு டேஞ்சர்.
ஸோ வேறஸ் நம்ம ரைஸ் பிரான் ஆயில் பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது 0 லெவல்ஸ் இதில் மெயின்டைன் ஆகுது. ஸோ எந்த விதமான இல் எஃபெக்ட்ஸ் ஆர் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ரைஸ் பிரான் ஆயில். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் ஜெனரேஷன் தடுக்க முடியும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். முக்கியமாக இதில் ஸ்குவாலின் அண்ட் விட்டமின் இ இது ரெண்டுத்தோட சோர்சஸ் இருக்கிறதுனால ஸோ விட்டமின் இயோட பெனிஃபிட்ஸ் மெயினாக ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஸ்கின் எப்போதுமே ஹைட்ரேட்டடாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு அண்ட் ட்ரைனஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வராமலும் தடுக்க முடியும். ஸோ ஏஜிங் ப்ராசஸோட ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ரிங்கிள், சுருக்கங்கள். ஸோ சுருக்கங்கள் ஏற்படாமல் எப்போதுமே நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு ஸ்கின் டோன் கொடுக்கக்கூடியது ரைஸ் பிரான் ஆயில். ரெஜுவனேஷன் பிகாஸ் விட்டமின் இ அண்ட் ஃபெருலிக் ஆசிட் இருக்கிறதுனால எப்போதுமே ஹார்மோன் லெவல்ஸ் டோட்டலாக பேலன்ஸ் ஆகும். அண்ட் ஈவன் நம்மளுடைய நரம்பு மண்டலம், பிகாஸ் ஈவன் நரம்பு மண்டலத்துக்குமே அந்த ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்ட் தேவைப்படக்கூடியது. பிகாஸ் அப்போதான் அந்த மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது, செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆயில்ஸ் வர்சஸ் ரைஸ் பிரான் ஆயில் ஒரு கம்பேரிசன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வனஸ்பதி. ஸோ வனஸ்பதியில் அதிகமாக இருக்கக்கூடியது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது கெட்ட கொழுப்பு. ஸோ வனஸ்பதியில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்த சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து PFA பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. பட் அளவுக்கு விட அதிகமாக சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. ஏன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் லெவல்ஸ் இதுதான் PFA அண்ட் MIFA கூட இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. வேற சன்ஃப்ளவர் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஹையர் த ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால ஈவன் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எதுவும் சூட்டபிள் கிடையாது. பீனட் ஆயில் ஆர் கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஈவன் தோ இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தா கூட பட் ஸ்டில் மெயினா ஒரிஜினல் அப்படிங்கிற இந்த ஊட்டச்சத்து இதுல மிஸ்ஸிங். ஈவன் தோ இதுல இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸ்னா கூட பட் இதுல வேற எந்த விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாதனால அடிஷனலாக நம்ம உடலுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிரவுண்ட்நட் ஆயில்ல இருந்து கிடைக்கிறது இல்லை. பொதுவாக கோகோனட் ஆயில், ஸோ கோகோனட் ஆயில்ல இந்த டிஃபரன்ஸே வந்து அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், எஸ்பெஷலி கொப்பர்ல இருந்து எடுத்து அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஸோ நேச்சுரலாகவே கெட்ட கொழுப்பு இதுல அதிகமாகுது. நார்மல் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது இதுல கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகம். ஈவன் ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த கெட்ட கொழுப்பு இதுவும் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் ஏற்படலாம் அண்ட் உடல் பருமனம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆலிவ் ஆயில், எஸ், லைக் ரைஸ் பிரான் ஆயில், ஆலிவ் ஆயிலும் இஸ் பெஸ்ட் சூட்டட். பட் வேரஸ் ரைஸ் பிரான் ஆயிலோட ஸ்மோக் பாயிண்ட் 282 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஆலிவ் ஆயிலோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து 180 டிகிரி செல்சியஸ். ஸோ சின்ஸ் இதில் இருக்கக்கூடிய குறைவான ஸ்மோக் பாயிண்ட் லெவல்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஹை டெம்பரேச்சர்ஸ்ல டீப் ஃப்ரையிங் பண்ணும்போது ஆலிவ் ஆயில் நம்ம பயன்படுத்த முடியாது. அண்ட் காஸ்ட் வைஸ் ஆல்சோ ரைஸ் பிரான் ஆயிலை விட ஆலிவ் ஆயில் அதிகம். ஸோ எவ்ரிடே எனி நார்மல் ஃபேமிலி அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடியது ரைஸ் பிரான் ஆயில். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆசிட் லெவல்ஸ், ஃபேட்டி ஆசிட் லெவல் ஆர் குட் ஃபேட்ஸ் அண்ட் பேட் ஃபேட்ஸ் இதை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். ஸோ நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ரைஸ் பிரான் ஆயில் வர்சஸ் மற்ற குக்கிங் ஆயில்ஸ் எஸ்பெஷலி ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ், அதாவது ரெண்டு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை செக் பண்ணனா ஒன்று saturated to unsaturated fats. So PFA MIFA ஓட ரேஷியோ அண்ட் ரெண்டாவது ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நார்மலா ஒரு குக்கிங் ஆயில்ல 27 to 33% சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கலாம். PFA அண்ட் MIFA இதுக்குமே ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் PFA பொறுத்த வரைக்கும் 27 to 33% அண்ட் MIFA மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் 33 to 40% குக்கிங் ஆயில்ல இருக்கலாம். ஸோ ரைஸ் பிரான் ஆயில் எடுத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைவு 24 தான் இதுல இருக்கு. வேறஸ் PFA அண்ட் MIFA அதிகமாக இருக்கு. அதே போல இதுல நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு பார்த்தோம்னா 2417 பார்ட்ஸ் பர் மில்லியன்.
அதே வனஸ்பதி எடுத்தீங்கன்னா இதுல வந்து பேட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கு, குட் ஃபேட்ஸ் வந்து குறைவு, அண்ட் கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் இதுல கிடையாது. சன்ஃப்ளவர் ஆயிலுமே பியூஃபா அதிகமாக இருந்தால் கூட, பட் அகைன் இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் பர் பார்ட்ஸ் பர் மில்லியன் ரொம்ப குறைவு, 487 தான் அதுல இருக்கு. பாமாயில் எடுத்தீங்கன்னா பாமாயில வந்து பேட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பிஃபா மீஃபாவோட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் ஜஸ்ட் 405 பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ சோயாபீன் ஆயில் எடுத்தீங்கனாலுமே இதுலயுமே வந்து பியூஃபா அதிகமாக இருந்தா கூட, பட் வேற மியூஃபா குறைவாக இருக்கு. அதே போல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் குறைவாக இருக்கு. அண்ட் ஈவன் இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜஸ்ட் 1000 பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா the best cooking oil suited for every kitchen, that is only rice bran oil. So rice bran oil ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டெக்னாலஜி மூலமாக பிசிக்கலி ரிஃபைன் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக வெஸ்டீஜ்க்காக தயாரிக்கப்படுறதான் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். 395 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அண்ட் 9.88 இதோட பிபி. ஸோ ஒரு கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர்ஸ் வருது. நம்ம 1 மந்த் நம்மளுடைய குக்கிங்க்கு ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கு. அதே போல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆயில் லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ சப்ளிமெண்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல குக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் அதுதான் பேசிஸ். ஸோ ஹெல்த்தி குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உணவும் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் மட்டும் பத்தாது, நம்மளுடைய அன்றாட உணவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயிலும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் டீமில் இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில் இது எவ்ரி குக்கிங் நீட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஈவன் இன்னைக்குமே நிறைய பேர் நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல், ஒரு ட்ரம் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். நாளைக்கு ட்ரைனிங் இருக்காது. ஸோ அடுத்ததா நம்ம தர்ஸ்டே அன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தர்ஸ்டே ஹைவெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.